ஹலோ மக்களே, நான் தான் திவ்யா. வெல்கம் டு மை சேனல் டி திங்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோட ஹேர் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். அதில் நான் என்ன ஐடியா வச்சுருக்கேன்னா பார்ட் 1 பார்ட் 2 போடலான்ட்டு. இதுதான் பார்ட் 1. பேசிக்லி பார்ட் 1ல் நீங்கள் என்னென்ன பார்க்க போகிறீங்கன்னா, அந்த ஷாம்பூஸ் அந்த கண்டிஷ்னர் நான் என்னென்னலாம் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் ஒரு சின்ன ஜிஸ்ட் மாதிரி என்னோட ஹேரோட பயணத்தை சொல்லிடுறேன். என்னன்னா எனக்கு ஒரு 1 இயர் முன்னாடி சொல்லலாம், எனக்கு டெங்கு வந்தது 2 டைம்ஸ். அப்போ எனக்கு எல்லா முடியுமே சுத்தமாக போயிடுச்சு. லைக் லிட்ரலாக நான் சொட்டையாயிட்டேன். எனக்கு எல்லா இடத்துலையுமே லைக் அந்த பேச்சஸ் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. கைஸ், லைக் whoever have faced this issue. அப்போது அதுலேருந்து நான் மீண்டு இந்த அளவுனா இன்னும் நான் ஆக்சுவலி அந்த ப்ராசஸில் தான் இருக்கேன், ஹேர் க்ரோத் ப்ராசஸில். பட் ஹவவர் எனக்கு நல்ல மேஜர் டிஃப்ரென்ஸ் காட்டுன சில ப்ராடக்ட்ஸ் தான் நான் உங்களுக்கு இதில் இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிறேன். ரொம்ப பேசிட்டு இல்லாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நான் ஷாம்பு நான் உங்களுக்கு ஆர்டர் வைஸ் கொண்டு போகிறேன். ஹவவர் ஐ எம் ஹேவிங் லைக் 6 ஷாம்பூஸ். பார்த்துக்கோங்க, நான் இப்போவே ஆக்சுவலி கரண்ட்லி இன்னும் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ப்ராடக்ட்ஸ். நான் அதையும் உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஷாம்பு டவோட டேமேஜ் ரிப்பேர். உங்களுக்கு தெரியுது, டவோட டேமேஜ் ரிப்பேர் ஷாம்பு, இன்டென்ஸ் ரிப்பேர் பயோ ப்ரோட்டீன் கேர் ஷாம்பு. இட் ரீட்டைல்ஸ் ஃபார் அரவுண்ட் 85 ரூபி. நான் குட்டி பாட்டில் தான் வாங்கினேன் பிகாஸ் ஹவர் ஐம் ஹேவிங் ஸோ மெனி ஷாம்பூஸ் டு ட்ரை. ஸோ இந்த ஷாம்பு பேசிக்லி நான் காலேஜ் டைம்லேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் அஃபோர்டபுள் ஷாம்பு. பெரிய டப்பாவே ரொம்ப கம்மி விலையில தான் கிடைக்கும். ஒரு பேசிக் நல்ல அஃபோர்டபுள் ரேஞ்சில் நல்லா ஒர்க் பண்ணுற இந்த சென்ஸ் ஷாம்பூஸ் ஹேர் க்ரோத்தை இன்டியூஸ் பண்ணாது. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், பிகாஸ் இட் வில் நாட் ட்ரிகர் த ஹேர் ஃபால். பட் அது ஷாம்பு ஹேர் க்ரோத் எல்லாம் இன்டியூஸ் பண்ணுமான்றது எனக்கு தெரியல. என்னோட டேர்ம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், இட் வாண்ட் இன்டியூஸ் த ஹேர் க்ரோத். ஹவவர் நமக்கு ஹேர் ஃபால் ட்ரிகர் பண்ணாமல் இருக்கும் ஷாம்பூஸ். ஸோ இது கண்டிப்பாக ஹேர் ஃபாலை ட்ரிகர் பண்ணாது. ஸோ நம்பி இதை வாங்கலாம். நெக்ஸ்ட் ஷாம்பு பார்த்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் ஷோல்டர்ஸோட ஆன்டி டேண்ட்ரஃப் கூல் ஷாம்பு. நான் சொன்னேன்ல, ரெய்னி சீசனில் என்னோட ஸ்கேல்ப் ஃபுல்லாக டேண்ட்ரஃப் ப்ரோன் ஆகிடும். அப்போ நான் இந்த ஷாம்பு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். லைக் வீக்லி 2 டைம்ஸ் அப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு ஆக்சுவலி. இந்த மெடிக்கேட்டட் ஷாம்பு, கிட்டக்கொனசல் ஷாம்புலாம் இருக்கும்ல, அதுக்கே இவன் டஃப் தான் அவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஸோ இஃப் யூ ஹாவ் எனி டேண்ட்ரஃப், ஐ வில் ஹைலி ரெக்கமெண்ட் டு பை திஸ். இதுவும் பெரிய டப்பா ரொம்ப விலை கம்மி தான். நான் ரொம்ப நாள் வரும் அந்த பெரிய டப்பா. எனக்கு அது ரொம்ப நெசசிட்டி இல்லை, ஏன்னா இப்போ எனக்கு அவ்வளோவா டேண்ட்ரஃப் இல்லை அப்படின்றதுனால நான் சின்ன டப்பா வாங்கிக்கிட்டேன். இது ரீட்டைல்ஸ் ஃபார் ஐ டோன்ட் நோ, பிகாஸ் இந்த டப்பாவில் போடல. நான் உங்களுக்கு எல்லாத்தோட ப்ரைஸ்மே இங்கே கீழே ஷேர் பண்ணுறேன். லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில். லவ் பியூட்டி அண்ட் பிளானட் அதோட ரோஸ்மெரி அண்ட் ஹியூசு லெமன் ஆன்டி டேண்ட்ரஃப் சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பு. ஐ கெஸ் இதுதான் ஒரே ஒரு சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பு என்கிட்ட இருக்கிறது. ஸோ இது இதுவும் இது ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். லெமன் ஸ்மெல் இருக்கும், நல்லாயிருக்கும். லைக் ரெஃப்ரெஷிங்காக ஒரு ஃபீல் வேணும் உங்களுக்கு. ரொம்ப லாங் டே ஹேர் ஆயிலெலாம் வச்சுட்டு செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். சண்டேலாம் நம்ம அதை ஃபீல் பண்ண ஆசைப்படுவோம். அது மாதிரி இருக்கும் போது இது யூஸ் பண்ணால் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அதே சமயம் ஸ்கேல்ப் செம்ம கிளியர் ஆகிடும். லைக் ஒரே ஒரு அந்த ஒயிட் டஸ்ட் அது மாதிரி எதுவுமே இருக்காது, ரொம்ப கிளியர் ஆகிடும் ஸ்கேல்ப்பு. ஸோ இதுவும் ரொம்ப ஹைலி ரெக்கமெண்டட். நெக்ஸ்ட்டு நான் எல்லாமே ஆன்டி டேண்ட்ரஃப் காமிச்சிட்ருக்கேன் இப்பொழுதைக்கு. ஏன்னா உங்களுக்கு தெரியுமா, டேண்ட்ரஃப் ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமாகும். கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் நீங்கள் எப்போ டேண்ட்ரஃப் கண்ட்ரோல் கொண்டு வந்துருந்தீங்களோ அப்போவே உங்களுக்கு பாதி ஹேர் ஃபால் குறைஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேர் அனட்டமி. அவனோட லவ் பியூட்டி அண்ட் பிளானட்டோட நெக்ஸ்ட் ரேஞ்ச் இவனும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணான். ஆனால் நீங்கள் ரெண்டுத்துலேயே நடுவில் எது வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இவனை தான் சொல்வேன். பிகாஸ் இதில் சாலிசிலிக் ஆசிட் இருக்குது, நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுச்சு, நான் இல்லைன்னு சொல்ல. நல்லா டேண்ட்ரஃப்லாம் போச்சு. பட் எனக்கு இந்த ஏரியாவில் ஏதோ அலர்ஜி வந்த மாதிரி எனக்கு ஃபீல் இருந்தது, எனக்கு பர்சனலாக சொல்கிறேன். பட் அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட் டிஃபர்ஸ். ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்கின். எனக்கு மோஸ்ட்லி ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின், எதை போட்டாலுமே அலர்ஜி ஆகிடும்.
நெக்ஸ்ட்டு வந்து முக்கியமாக அந்த ஏர் ஃபால் கண்ட்ரோல் ஷாம்பு அதுக்கு வரலாம். அதில் வந்து நான் செகண்டாக வச்சுருக்கிறது வந்து இவன் தான். இந்த பேரடாட்டமியோட ஏர் ஃபால் எக்ஸ்பர்ட் ஷாம்பு. இவனோட ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஸ்மெல்லுக்காகவே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் நல்லா உங்கள் ஹேர் ஸ்மெல் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஏர் ஃபால் கண்ட்ரோல் அப்படின்னும் போது இட் டிடன்ட் ட்ரிகர் எனி ஏர் ஃபால் அப்படி சொல்வேன். ஏர் ஃபாலை பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணுச்சா அப்படின்னு கேட்டால் சொல்ல மாட்டேன். ஆனால் இது வந்து ட்ரிகர் பண்ணல என்னோட ஏர் ஃபாலை. ஸோ வந்து இது ஓகே, பட்ஜெட்டில் வந்து இது ஒரு நல்ல ஷாம்பு. ரெகுலர் யூஸ்க்கு சொல்கிறேன், நான் இது கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் தென் ஹீரோ ஆஃப் திஸ் ஹோல் வீடியோ, லைக் எனக்கு இந்த ஷாம்பு எப்படா நீங்கள் இதை எங்கடா இருந்தது இந்த ஷாம்பு இவ்வளோ நாள் அப்படின்ற அளவு நான் இவ்வளோ ஹைப் தரேன்னா எனக்கு அவ்வளோ அது ஒர்க் அவுட் ஆச்சு. லைக் ஆஃப்டர் டெங்கு நான் வந்து விதவிதமாக ஷாம்பு, இன்னும் நான் நிறைய ஷாம்பு யூஸ் பண்ணேன். எனக்கு அந்த டப்பாலாம் இல்லை சொல்கிறதுக்கு. அந்த ஜஸ்ட் ஹர்ப்ஸ் அதில் வந்து ஒரு ஷாம்பு இருக்கும், அதை நான் நீங்கள் அட்டாச் பண்ணுறேன், அது யூஸ் பண்ணேன். எல்லாமே யூஸ் பண்ணேன். ஃபைனலாக என் டெர்மட் வந்து என்னம்மா இதை யூஸ் பண்ண உனக்கு வந்து கொஞ்சம் ரிசல்ட் தெரியும்னு சொன்னேன். என் டெர்மட்டாலஜிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ண ஷாம்பு இது. பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இது ஃபோக்கஸ் ஆகுதான்னு தெரியல. ஹெச் வாஷ் எனர்ஜைசிங் ஷாம்பு. இதை வந்து நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். உங்களுக்கு ரொம்ப சிவியராக ஏர் ஃபால் இருக்குது, எனக்கு என்ன ஷாம்பு போடுறதுனே தெரியல அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தீங்கன்னா நான் சொல்கிறேன், கண்ணை மூடிட்டு இதை ஒரு அமேசானில் இது இருக்குது, ஸோ இதை ஆர்டர் போட்டுருங்க. ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் ஆச்சு எனக்கு. ஐ ஹோப் இது டெர்மட் ரெக்கமெண்டட், ஸோ நிறைய பேருக்கும் இது ஒர்க் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் ஈர் ஆஃப் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்திருக்கிறது ஏர் கண்டிஷ்னர்ஸ். ஓகே, டவ்வோட இன்டென்ஸ் ரிப்பேர் கண்டிஷ்னர் இதுதான் வந்து தேர்ட் பாயிண்ட், தேர்ட் பிளேஸில் இருக்குது. இந்த ஷாம்பு சொன்ன மாதிரியே கண்டிஷ்னருமே வந்து டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணோம் ரெகுலர் யூஸ். லைக் நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஹேர் வாஷ் பண்ணிகிட்டே இருப்பீங்க, ஜிம் போகிறீங்க, நிறைய பொல்யூஷன் இருக்குது, நான் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ஹேர் வாஷ் பண்ணுவேன் அப்படின்றவங்களுக்கு வந்து இந்த டவ் நல்லா ஒர்க் ஆகும். லைக் உங்களுக்கு அந்த ஃப்ரிட்ஜெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிடும், ஓரளவு டேம் பண்ணிடும். தென் நீங்கள் சீரம்லாம் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியும் மேட்ச் பண்ணிடலாம். இது நல்ல ஒரு பட்ஜெட்டில் நல்ல ஒரு கண்டிஷ்னர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து லாரியலோட அப்சல்யூட் ரிப்பேர் ஏர் மாஸ்க். இது போட்டுட்டு நீங்கள் டீடாங்கிள் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி யூ வில் ஃபீல் லெஸ் ஹேர் இன் யுவர் ஹேண்ட்ஸ். பிகாஸ் மோஸ்ட்லி நம்ம வந்து கண்டிஷ்னர் போட்டு டீடாங்கிள் பண்ணுவோம்ல, அப்போ எனக்கு நிறைய குத்தாக முடி கொட்டியிருக்கு. ஆனால் இது ஃபஸ்ட் டைம் நான் போடும் போது எனக்கு அப்படி எந்த ஃபீலுமே தரல. இருக்க ஃப்ரிட்ஜை வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு டீடாங்கிள் பண்ணிவிட்டு அவன் வேலையை அவன் பக்காவாக முடிச்சுட்டு எக்ஸ்ட்ராவாக எந்த ஏர் ஃபாலையும் ட்ரிகர் பண்ணாமல் பக்காவாக போயிடுறான். ரொம்ப நல்லாயிருக்கு. உங்ககிட்ட பட்ஜெட் இருக்குன்னா கண்ணை மூடி ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நல்லா பெரிய டப்பா, நல்லா நிறைய மாதம் வரும். எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நான் வந்து ஆல்டர்னேட்டிவ் ஸ்விட்ச் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால 2 months கிட்ட வரும். ஸோ ஒர்த் த இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லலாம் இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இவனை ஸ்பெல் பண்ணவே எனக்கு வராது. ஐயோ, இவன் பேர் எனக்கு ஸ்பெல் பண்ண வரல, சாரி. ஸ்பா எசன்ஸ், ப்ரொஃபஷ்னல் ஸ்பா எசன்ஸ். நான் வந்து இதோட லிங்க்கும் கீழே போடுறேன், இதோட இமேஜும் அட்டாச் பண்ணுறேன், ஒரு வேலை இது ஃபோக்கஸ் ஆகலைன்னா. ஓ மை காட், இதோட ஸ்மெல் வந்து இருக்கு பாருங்க மக்களே. ஐ வில் ட்ரை ஃபார் திஸ் ஸ்மெல். ஓ மை காட், ரொம்ப நல்லா இருக்கு. பெரிய டப்பா, கண்டிப்பாக 4 மாதம் வருவான். ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் வேறு ஏதாவது கண்டிஷனர் கூட யூஸ் பண்ணிங்கன்னா, ஏன்னா இவன் ரொம்ப கொஞ்சம் தான் தேவைப்படுவான். உங்களுக்கு ஒரு வேறு லாங் ஹேராக இருந்தால் ஐ டோன்ட் நோ அவன் எவ்வளோ தேவைப்படுவான்னு. பட் என்ன மாதிரி என்ன அளவு இவ்வளோ தூரம் லென்த் இருக்கவங்களுக்கு கொஞ்சமாக எடுத்தாலே போதும். அவன் அழகாக டீஃப்ரிஸ் பண்ணிவிடுவான். எல்லா டீடாங்கிள்ஸையும் எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த ஏர் ஃபால் எதையுமே எக்ஸ்ட்ராவாக ட்ரிகர் பண்ணாமல் பக்காவாக இருப்பான். இவன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கண்டிஷ்னர். யாரை கேட்டாலும் நான் கண்ணை முடிக்கிட்டு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது இதுதான். பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு இதை நிறைய பேர் யூஸ் பண்ணி நல்லா இருக்க தான் சொல்லியிருக்காங்களே தவிர நல்லா இல்லை அப்படின்லாம் யாருமே சொன்னதில்லை. ஸோ வந்து இது வந்து ரொம்ப சூப்பர் டூப்பர் கண்டிஷ்னர் அவுட் இன் த மார்க்கெட். ஆனால் கொஞ்சம் விலை அதிகம், பட் வர்த் த இன்வெஸ்ட்மெண்ட். ரொம்ப நாள் வரும். ஸோ நமக்கு குட்டியாக வாங்குறது கொஞ்சம் பெருசாக வாங்கி வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும்ல. ஸோ இது வந்து அந்த ஸ்பாக்கு போயிட்டு அந்த ஃபீல் கண்டிப்பாக உண்மையாலே இது தருது. ஸோ ஐ வில் டெஃபினெட்லி ரெக்கமெண்ட் திஸ் ஒன் ஆல்சோ. அண்ட்
இன்னைக்கு வீடியோவில் நான் காமிக்க வேண்டிய எல்லா ஷாம்பூஸ் அண்ட் கண்டிஷ்னர்ஸ்லாம் நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இதில் நான் ஹைலி ரெக்கமெண்டட் அப்படின்னா கண்டிப்பாக நான் இதை வந்து உங்களுக்கு வாங்க சொல்லுவேன். உங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்குது, எனக்கு இதுலேருந்து ஏதாவது 2 மட்டும் பிக் பண்ணுங்க அப்படின்னா இதுவும் பிக் பண்ணுவேன். சூப்பர் காம்போ. 2 காம்போவும் டெஃபினட்டாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்ட் 2ல வந்து நான் என்னென்னலாம் ஹேர் ஆயில்ஸ் யூஸ் பண்ணேன், ஹேர் க்ரோத் சீரம்ஸ் யூஸ் பண்ணேன், ஆஃப்டர் ஹேர் வாஷ் என்னென்ன சீரம்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணேன், என்ன ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணேன், எல்லாமே நான் பார்ட் 2ல உங்களுக்கு போடுறேன் கண்டிப்பாக. அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ கண்டென்ட் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் please don't hesitate to comment in the comment section. So please do subscribe to my channel and ஒரு லைக் போட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரையும் உங்ககிட்ட இருந்து நான்